இன்னைக்கு நம்ம 1 பாயிண்ட் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாசி பருப்பு கழுவி எடுத்துக்கலாம். ரெண்டாவது சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு, கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துச்சு. இப்போ தக்காளியை ஆஞ்சி போட்டுக்கலாம். இப்படி பீஸாக தான் கட்டி போடணும். நம்ம கத்திரிக்காவை ஆஞ்சி போட போகிறோம். நம்ம கத்திரிக்காய் ஆஞ்சி போட்ட மாதிரி நம்ம வெங்காயத்தை பொட்டேட்டோவை சேர்த்து போட்டுக்கலாம். பூண்டும் சேர்த்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டில் செஞ்ச ஹோம்மேடான சாம்பார் பொடி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் 3 விசில் விட்டு அமர்த்தி எடுத்தாச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சாம்பார் எந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் பொதுவான டைப்புக்கு வந்துக்குது. பொதுவான ஸ்டேஜுக்கு இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்து கடுகு உளுந்து போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது என்ன பண்ணணும், இதை கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொடி போட்டுக்கலாம். நம்ம சாம்பாரை ஊற்றிக்கலாம். தாளிச்சதுல சாம்பார் ஊற்றிக்கலாம். கிண்டி விடலாமா? கிண்டி விட